வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு. நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நெல் விவசாயிங்க ஒரு 3-4 மாதம் விளைவிக்கிறாங்க, நம்ம தட்டுக்கு நேரடியாக வந்துடுதுன்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அது கடந்து வர வேண்டியது இருக்குது. அதோட மொதல் ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா, அந்த ரகம் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க அந்த தாய் விதைன்னு சொல்லுவாங்க, அதை அறுவடை பண்ணுறதுக்கே 4 மாதம் ஆயிரும். அந்த தாய் விதையை மறுபடியும் நெல் கம்பெனிக்காரங்க அவங்ககிட்ட வாங்கி அதை விவசாயிங்களுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் விதையாக மாற்றுறதுக்கு ஒரு 4 மாதம் ஆயிரும். அந்த விதையை மறுபடியும் சுத்திகரிப்பு பண்ணி பேக் பண்ணி உங்களுக்கு நார்மல் உரக்கடைங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. உரக்கடையிலேருந்து விவசாயிகள் வாங்கி அதை மறுபடியும் 3-4 மாதம் விளைவிப்பாங்க. மறுபடியும் அதை அறுவடை பண்ணி அது அங்கேருந்து கமர்ஷியல் வியாபாரிகிட்ட போய் அங்கேருந்து மறுபடியும் மாடர்ன் ரைஸ் மில்க்கு போய் அங்கே க்ளீனிங், கிரேடிங், பாலிஷிங்கிற பலதரப்பட்ட சுத்திகரிப்பு முறைகளுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணப்படுது. அது ஒரு வருட காலம் வைத்திருந்து பழைய அரிசியாக தான் நமக்கு சாப்பாட்டுக்கு வருது. ஸோ யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவைக்கேற்ற சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு